7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். திருச்சி மாநகராட்சி பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் உள்ள முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். திருச்சி மாநகராட்சி பட்ஜெட்டில் வரி, அரசு மானியம் மற்றும் பிற வருமானங்கள் மூலம் மாநகராட்சிக்கு மொத்தம் 310 கோடியே 38,80,000 ரூபாய் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திட்டப்பணிகள், ஊழியர்களிடம் சம்பளம் என மொத்தம் 323 கோடியே 53,30,000 ரூபாய் செலவு ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது. பற்றாக்குறை 13 கோடியே 14,50,000 ஆகும். மொத்த வருமானத்தில் கல்வி வரியாக 7 கோடியே 20 லட்சம் ரூபாய், பிற வருமானமாக 1.56 கோடி என மொத்தம் 8 கோடியே 76 லட்சம் ரூபாய் கல்வி நிதியாக கிடைக்கிறது. ஆனால் கல்விக்காக 1 கோடி 53 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிடப்படுகிறது. இதனை தவிர சாலை, குடிநீர், திடக்கழிவு மேலாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. திடக்கழிவு கையாள மணப்பாறை, துவாக்குடி, துறையூர் நகராட்சிகளுடன் இணைந்து பொது மையங்கள் அமைக்கவும் இதற்காக 123 கோடி ரூபாயில் மண்டல அளவிலான மேம்பாட்டு திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கு திருச்சி மாநகராட்சி நிதியாக 103 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. அரியமங்கலம் குப்பை கிடங்கு பகுதியில் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க 10 கோடி ரூபாயில் பசுமை குன்று அமைக்க தனியார் நிறுவனத்தின் மூலம் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நிர்வாக அனுமதி பெறுவது, மாநகராட்சி பள்ளிகளில் 16இல் சூரிய ஒளி மூலம் மின்சக்தி பெறுவது, வீடு இல்லாதவர்களுக்கு ரூபாய் 2.67 கோடியில் 3 இடங்களில் தங்குமிடங்கள் போன்றவை அறிவிக்கப்பட்டுள்ளன. சைக்கிள்கள் செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் 6.29 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3.85 கோடி ரூபாயில் மோட்டார் வாகனம் மற்றும் சைக்கிள்களுக்கு தனித்தனியே 2 வழித்தடங்கள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திருச்சி மாநகராட்சி பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். வணக்கம் மகேஷ், தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? வணக்கம் தமிழரசி. திருச்சி மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், காவிரி ஆறு உள்ளிட்ட பல சிறப்புகளை உள்ளடக்கிய திருச்சி மாநகராட்சியினுடைய நிதிநிலை அறிக்கை இன்று காலை தாக்கல் செய்யப்பட்டது. நிதிநிலை அறிக்கையை நிதிக்குழுடைய மாநகராட்சியினுடைய நிதிக்குழு தலைவர் ஐயப்பன் தாக்கல் செய்தார். இதிலே வரி மற்றும் இதர வருமானங்களுடைய வரவினமாக 310 கோடியே 38,80,000 ரூபாய் மொத்தம் மாநகராட்சிக்கு வருவாய் கிடைக்கிறது என்றும், இதில் பல்வேறு திட்டப்பணிகள் மற்றும் மேற்கொள்ளப்படுகின்ற வருங்கால பணிகள், ஆய்வுகள் மற்ற ஊழியர்களுக்கான செலவு, அதாவது ஊழியர்கள் செலவினம் என்ற பார்க்கிற பொழுது மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் ஊழியர்களுக்கு மட்டுமே சுமார் 50% மேலான தொகை இதுக்கு செலவிடப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதன்படி பார்க்கையில் 323 கோடியே 53,30,000 ரூபாய் செலவாக போகிறது. 13 கோடியே 14,50,000 பற்றாக்குறை பட்ஜெட்டாக இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் என்று சொன்னால் பல புதிய, அதாவது வழக்கம் போல தார் சாலைகளை கொஞ்சம் தரம் உயர்த்துவது, மண் சாலைகளை தார் சாலையாக ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலே உயர்த்துவது, தார் சாலைகளை கான்கிரீட் சாலையாக உயர்த்துவது என்று ஒரு பேரளவிற்கான திட்ட மதிப்பீடும் அதுக்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமில்லாமல் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சிறப்பம்சம் என்று சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் என்றால் திடக்கழிவு மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் உலகளாவில் பார்க்கின்ற பொழுதும் தமிழகத்திலும் இந்தியாவிலுமே இந்த திடக்கழிவு மேலாண்மை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 412 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் சேகரிக்கப்படுகிறது. இந்த கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காகவும் திருச்சி மட்டுமல்ல, மணப்பாறை, துவாக்குடி, துறையூர் இந்த நகராட்சிகளோடு இணைந்து ஒரு பொது மையங்களை அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கு. இதற்காக ஒரு மண்டல அளவிலான ஒரு மேம்பாட்டு மையத்தை அமைப்பதற்காக 123 கோடி ரூபாய் ஒரு திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டு அது திருச்சி மாநகராட்சியுடைய நிதியாக ஒரு 103 கோடி ரூபாய் ஒதுக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் இப்போ இன்றைய காலகட்டத்தில் வாகனங்கள் பெருகிவிட்டு வாகனங்கள் பெருகியதற்கு ஏற்ப சாலை வசதிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது வாகனங்கள்லாம் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விபத்துகள் அதிகம் ஏற்படுவதால் உயிருக்கும் ஒரு பெரும் ஆபத்தாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு உடல்நலத்தை மேம்படுத்துகிற வகையில் மிதிவண்டிகளிலே சைக்கிளிலே செல்வர்களை ஊக்குவிக்கும் வகையிலே ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலே சாலைகளை இருவழி சாலை, அதாவது மோட்டார் வாகனங்கள் செல்வதற்கும் சைக்கிள் செல்வதற்கும் தனி வழித்தடங்களை தனித்தனியாக அமைத்து அதாவது ஒரு 3 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலே அதுக்கான ஒரு திட்ட மதிப்பீடு செய்திருக்காங்க. திருச்சி மாநகராட்சியின் மூலமாக ஒரு 16 பள்ளிகள் இருக்குது, ஒரு மேல்நிலை பள்ளி உட்பட. இந்த 16 பள்ளிகளிலேயுமே சூரிய மின்சக்தி மூலம்
மின்சாரத்தை தயாரிப்பதற்கான திட்டத்திற்கும் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகராட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி வரியாக மட்டுமே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து 7,20,00,000 ரூபாய் வந்து கல்வி வரியாக மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் கல்விக்கான செலவினம் வந்து குறைவாகவே இருக்குது என்று சொல்லுகிறார்கள். இந்த கல்விக்கான செலவினத்தை அதிகரித்து நிறைய திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக கொண்டு வரும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அடிப்படை வசதி, சாலை வசதி, ஒரு சுகாதாரமான வசதி, குடிநீர் என்பது தங்குதடையின்றி கிடைக்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த வகையில் திருச்சியை சேர்ந்த சமூக ஆர்வலர் ரவிக்குமார் நம்மோடு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். சார் வணக்கம். இந்த மாநகராட்சியுடைய நிதிநிலை அறிக்கை தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கை வந்து ஒரு திருச்சி மாநகரவாசியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் வந்து முழுமையாக அலசப்படலையோ அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கல்வியை மேம்படுத்துறதுக்காக 1.5 கோடியில் திட்டம் சொல்லியிருக்காங்க. ஆனால் 8.5 கோடி வரைக்கும் இதில் வருமானம் வரக்கூடிய ஒரு கல்வித்துறையில் இன்னும் ஏன் அதிக நிதியை ஒதுக்கி சென்னை போன்ற பெருநகரங்களில் ஆங்கில பள்ளிகள் தோற்றுவிக்கப்பட்டு மக்களுக்கு அங்கே இன்னும் அதிக தரமான கல்விகள் கொடுக்கப்படுது. அந்த மாதிரி சூழல் வரக்கூடிய தகுதி திருச்சிக்கு இல்லையா? திருச்சி வந்து 2வது தலைநகர்னு ஒவ்வொரு தேர்தலிலும் அரசியல்வாதிகளும் கார்ப்பரேஷன் போன்ற மீட்டிங்லையும் பெருமையாக பேசக்கூடிய திருச்சி மக்கள் மட்டும் ஏன் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாங்க? அது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதிகள்னு சொல்லும்போது ஊழியர்களுக்காக மட்டுமே 50% மேலாக செலவு செய்யக்கூடிய இந்த மாநகராட்சி இன்னும் மாநகராட்சி பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் பெருமளவில் அனைத்து மாநகராட்சியிலுமே பற்றாக்குறையிலான நிலை தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாக்கடைகள் தேங்கி கிடப்பதும், கொசுக்களின் தொல்லை, ஆஸ்மா, அலர்ஜி வந்து மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி அரியமங்கலம் பகுதி. இங்கே வந்து தோல் நோய்களும் தொற்று நோய்களும் பெருகிறதுக்கு காரணம் இந்த குப்பைக்குழி. இந்த குப்பைக்குழியை பற்றி நம்ம சொல்லணும்னா திடக்கழிவு மேலாண்மைக்காக மிகப்பெரிய திட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த நிகழ்வுகள் இருக்குது. இப்படி பல முறை நாங்கள் பல உண்ணாவிரதம், போராட்டம், ஆர்ப்பாட்டம் மூலியமாக நாங்கள் வலியுறுத்தும் போது எங்களுக்கு அவங்க பல அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. பட் எல்லாமே நடைமுறையான பார்க்கும்போது இன்றைக்கி கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டம் ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது திட்ட அறிக்கையா இல்லை திட்டமா என்பதையே தெளிவாக சொல்லப்படலை அந்த அறிக்கையில். அது திட்டமாக போகும்போது 10 கோடி ரூபாயில் 50 ஏக்கரில் எப்படி இந்த திட்டம் சாத்தியமாகப்படும்? எங்கே மக்களை பொறுத்த வரைக்கும், இங்கே லோக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருச்சிக்கு இந்த பகுதியில் குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் நிலத்தடி நீர் பாதிக்கக்கூடிய இந்த குப்பை குழியை இங்கிருந்து அகற்ற வேண்டும். இதை போர்வை போல மூடி வைத்து ஒரு செயற்கை குண்டுகள் அமைப்பதனால மண்ணுக்கு கீழே உள்ள வளம் பெருகுவதில்லை. இது இன்றும் மீண்டும் மீண்டும் மிக மோசமான நிலை அடையும் என்பது எங்களுடைய கருத்து. இன்னும் நம்ம சொல்லணும்னா இந்த விஷயத்தில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அறிவியல் ரீதியாக வந்து இதை வந்து ஒரு பசுமை குண்டுகள் அமைக்கிறதுக்காக நாங்கள் வந்து திட்டம் மேற்கொண்டிருக்கோம்னு மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி வாசியாக இந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கில் ஒரு பசுமை குண்டு அமைக்க சொல்லியிருக்க பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் இந்த பசுமை குன்று அமைக்கிறது எவ்வளவு தூரம் அது சாத்தியமான திட்டம்ங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அது சாத்தியம் என்றாலுமே இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் மண்ணோடு மண்ணாக மூடி வைத்து பாதுகாப்பதா? அதுதான் எங்களுடைய கேள்வி. பசுமை குன்றுகளால் இந்த மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? பசுமை குன்றுகள் பார்க்கு போல இருக்கும், விளையாடலாம், ஓடலாம், சரி. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பூதத்தை யார் வெளியே கொண்டு சொல்கிறது? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குப்பை குழி என்பது இங்கே மனிதர்களை கொன்று கொண்டு இருக்கிறது. இயற்கையாகவே இங்கு கல்வித்தரம் மிக குறைவாக பெற்ற மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி எங்களுடைய பகுதி. இந்த பகுதியில் இவங்களுக்கு கல்வி அறிவு குறைவான நேரங்களில் இவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வியாதிகளை கூட தன்னைத்தானே உணர மாட்டேங்கிறார்கள். தன்னுடைய தோல்வியாதியோ காலில் புண்ணாக இருப்பதோ, இவர்கள் சாதாரண புண்ணை கூட தோல்வியாதின்னு உணராமல் சுகர்னு நினைச்சு ரொம்ப காலமாக ஏமாந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. இதில் நாங்கள் 2 உயிர்களை பலி கொடுத்துருக்கோம் கடந்த முறை. இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும் போது மீண்டும் நீங்கள் செயற்கை குண்டுகள் மூலமாக எங்களுக்கு என்னத்தை கொடுக்க போறீங்க? இந்த செயற்கை குன்றுக்குள்ள நீர் உள்ளே போகிறனால ஒருவேளை நீர் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த நிலத்தடி நீர் மாசுபடாமல் உங்களால் பாதுகாக்க முடியுமா? இந்த திட்டம் எங்களுக்கு எப்படி வரவேற்கக்கூடிய திட்டமாக இருக்க முடியும்? அதாவது இந்த மாநகராட்சியுடைய அந்த பசுமை குன்றுகள் திட்டம் சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து நாம் வந்து திருச்சி அரியமங்கலத்தில் இருக்கிற மாநகராட்சி குப்பை குடங்கு பின்புறம் தான் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த குப்பை கிடங்கை வந்து இந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடத்திருக்கிறாங்க. இதனால் நிலத்தடி நீர் வந்து மாசு உட்பட பல்வேறு பாதிப்புகளும் தொற்று நோய்களும் ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்காங்க. இது என்ன செய்யணும் அப்படிங்கிறது, அதாவது மக்களுடைய அடிப்படை வசதிகளை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அதாவது குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும், சாலை வசதி, தரமான சாலைகளை கொடுக்க வேண்டும் இருக்காங்க. திட்டங்கள் நிறைவேற்றுவதை விட அந்த திட்டங்களை வந்து முழுமையாகவும் தரமானதாகவும் நிறைவேற்ற வேண்டும் என்பது இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இப்பொழுது இந்த மாநகராட்சி நிதிநிலை அறிக்கை குறித்தும் இந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கு இந்த பசுமை குன்று குறித்த தகவல் தெரிவிக்கிறதாக சமூக ஒருத்தர் நம்மோடு வந்திருக்காங்க. அவங்களோட கருத்தை நம்ம கேட்டுக்கோம். வணக்கம். இந்த நிதிநிலை அறிக்கை குறித்தும் இங்கே பசுமை குன்று அமைக்கப்படும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நாங்கள் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தாச்சுங்க, இதுவரை எதுவும் செஞ்ச மாதிரியும் தெரியல. அதனால் நாங்களும் கொஞ்ச நாள் முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்தோம், அப்படியே விட்டுட்டோம் நாங்களும். சரி, அதான் நீங்கள் வந்து கேட்குறீங்க, அதான் புது முயற்சி இருந்துச்சுன்னு சொன்னால்
நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு மறுபடியும் செய்வோம்னு சொல்லி கேட்டு சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அதாவது இந்த குப்பை கிடங்கை நிரந்தரமாக இந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கு. இது நாங்கள் பலமொழி போராட்டம் நடத்தியும் எவ்வளவோ போராட்டங்கள் சொல்லியும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு பயனில்லை என்பது ஒரு விரக்தியான மனநிலையில் இருப்பதாக சொல்றாங்க. நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை அதாவது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் முழுமையாகவும் தரமாகவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. தமிழரசி, அதாவது திருச்சி மாநகராட்சியில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை தொடர்பான தகவல்களை விரிவாக பதிவு செஞ்சீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மகேஷ்.